கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லுங்க. நாங்க தான் எங்க சைக்கிளை தொலைக்கவே இல்லையே, அதனால கண்டுபிடிச்சது யாருன்னு எங்களுக்கு தெரியாது. எவன் சைக்கிளை தொலைச்சானோ அவன் கிட்ட போய் கேளுங்க சைக்கிளை கண்டுபிடிச்சது யாருன்னு. பூமி உருண்டைன்னு எப்படி நிரூபிப்பீங்க? நாங்க ஏன் நிரூபிக்கணும்? நாங்களா பூமி உருண்டைன்னு சொன்னோம்? யாரு உருண்டைன்னு சொன்னாங்களோ அவங்க கிட்ட போய் நிரூபிக்க சொல்லுங்க. அப்படி சொல்றா மச்சான். மிஸ், நான் நிரூபிக்கிறேன். என்கிட்ட ஆதாரம் இருக்கு. உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? போன எக்ஸாம்ல பூமியோட வடிவம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. நான் சதுரம்னு போட்டிருந்தேன். அதுக்கு சோசியல் மிஸ் எனக்கு மார்க்கே போடல. போன வாரம் சோசியல் மிஸ் எங்களுக்கு டெஸ்ட் வச்சாங்க. அதுல பூமியோட வடிவம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அதுல நான் தெரியாதனமா உருண்டைன்னு போட்டு வச்சிருந்தேன். அந்த क्वेश्चनக்கு எனக்கு மார்க் போட்டிருந்தாங்க. அப்ப பூமி உருண்டைங்கறதான மிஸ் சரியான பதிலு. ஆதாரம் இருக்குல்ல? இந்த ஆதாரம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? என்னோட அனுபவத்துல இந்த மாதிரி ஒஸ்ட் கிளாஸ் நான் பார்த்ததே இல்ல. இந்த டயலாக் எங்க கிளாஸ்க்கு மட்டும் இல்ல, பக்கத்து கிளாஸ்லயும் சொல்லி இருக்கீங்க. இனியாவது டயலாக்க மாத்துங்க.